சளி இருமல் ரொம்ப அதிகமாக இருக்குங்களா, இந்த பச்சை கொள்ளு ரசத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். 3 டீஸ்பூன் கொள்ளு எடுத்து நல்லா வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாங்க. அரை மணி நேரம் ஊறினா தான் நல்லா வந்து மிக்சியில் அரைக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அரை மணி நேரம் ஊறின கொள்ளு எடுத்து மிக்சி ஜாரில் போட்டுக்கலாங்க. 1 டீஸ்பூன் வந்து மிளகு சீரகம் போட்டுக்கலாங்க. மஞ்சள் நான் வந்து 1 டீஸ்பூன் போடுறேங்க. அப்போ தான் வந்து நெஞ்சு சளி நல்லா வந்து கரைஞ்சி வரும். 10 பல் வந்து பூண்டு போட்டுக்கிறேங்க. ஒரு 4 சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இதோட சின்ன துண்டு புளி சேர்த்துக்கிறேங்க. நல்லா பச்சை கருவேப்பிலை அது ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலையும் அதோடு சேர்த்துக்கலாங்க. ரெண்டுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இதையெல்லாம் நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு தக்காளி வந்து சேர்த்துறேன். முதல்லையே தக்காளி போட்டால் கொள்ளு வந்து சரியாக அரைப்படாது. தக்காளியை வந்து ஒரே ஒரு திருப்பிக்கணும். இப்படி அரைச்சி எடுக்கும் பொழுது ரசம் வந்து நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ கடாயில் வந்து எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாங்க. கடுகு உளுத்தம் பருப்பெல்லாம் நல்லா வந்து பொரிஞ்சதுக்கப்புறம் வரமிளகா வந்து நான் 3 சேர்த்துறேன். வரமிளகா போட்டு வணக்கும் பொழுது ரசம் வந்து நல்லா வந்து வாசனையாக இருக்கும். வரமிளகாயெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வந்து வணங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த எண்ணெயிலேயே வந்து பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க. இந்த எண்ணெயிலேயே பெருங்காயம் சேர்த்தும் பொழுது தான் நல்லா வந்து வாசனையாக இருக்கும். இப்போது நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டெல்லாம் நல்லா வந்து சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட்டை எண்ணெயிலேயே வணக்கும் பொழுது தான் ரசம் வந்து நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க. எண்ணெயிலேயே வணக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா கமகமகமான வாசனையாக இருக்கும். நம்ம வந்து கருவேப்பிலை கொத்தமல்லியிலலாம் வந்து பச்சையாக சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் வந்து நல்ல இரும்பு சத்தும் கூட. இப்போ அந்த கொள்ளோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வந்து வணக்கி விடணுங்க. இப்போ பாருங்கள் நல்லா வந்து வணங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கொள்ளு ரசத்துக்கு எப்பொழுதுமே வந்து நிறைய தண்ணி ஊற்றணுங்க. ஏன்னா நம்ம வந்து பச்சை கொள்ளை வந்து அரைச்சி சேர்த்துருக்கறனால கொழப்பாக ஆயிரும். அதனால் சேர்க்கும் போதே நிறைய வந்து தண்ணி சேர்த்துடணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள் நல்லா வந்து கலந்து விட்டுட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம். இப்போ ரசம் வந்து நல்லா வந்து கொதித்து வரட்டுங்க. நல்லா மூடி போட்டு வேக வைக்கும் பொழுது அப்போ தான் அந்த கொள்ளெல்லாம் நல்லா வந்து வேகும். இப்போ பாருங்கள் ரசமெல்லாம் நல்லா வந்து கொதிச்சிருச்சு. இப்போது ரசம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ரசத்தை வந்து கிண்டி விட்டுட்டே இருக்கணுங்க. ஏன்னா நம்ம வந்து பச்சை கொள்ளை வந்து அரைச்சி சேர்த்துருக்கோம். அதனால் வந்து கிண்டி விடலைன்னா நல்லா வந்து கட்டி கட்டியாக ஆயிரும். இப்போது கொள்ளெல்லாம் நல்லா வெந்து ரசம் வந்து நல்லா வந்து பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சுங்க. இப்போது கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கிக்கலாம். இப்போது என் ஸ்டைலில் பச்சைக்கொள்ளு ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களே செஞ்சு பாருங்கள். என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.